12வது அதிகாரத்துல நம்ம 18ல இருந்து 21 வரைக்கும் பார்த்தோம். சரியா? am I clear? 2 Corinthians chapter 12 அதுல நீங்க 18ல இருந்து நம்ம அந்த அதிகாரம் 21 ஒரு 4 வசனங்கள் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will move on to chapter 13 7 verse. ஓகே, அதுல இருந்து verse 7 onwards நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுவாங்க. கோஆர்டினேட்டர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஹீ வில் டிஸ்பிளே த இன்டர்லீனியர் கிரீக். புதுசாக வந்திருக்கவங்களுக்குலாம் சொல்லிடுறேன், இன்டர்லீனியர் கிரீக் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். உங்கள்கிட்ட இன்டர்லீனியர் கிரீக் இருக்காது, அதனால இது வந்து கிரீக் இங்கிலீஷ் இருக்கும், அதனால இதுக்கு இன்டர்லீனியர். ஸோ தட் வில் பி டிஸ்பிளேடு பை அவர் கோஆர்டினேட்டர். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். மற்றபடி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால இதோடைய பேக்ரவுண்டு நான் சொல்றப்ப, பேப்டிஸ்ட் யூ கேன் டிஸ்பிளே 2 Corinthians chapter 12 18 காட்டுங்கப்பா. அதுல இருந்து காட்டுங்க. 2 Corinthians 12 18ல இருந்து காட்டுங்க. ஓகே, as he is getting ready, நான் வந்து இதோடைய பின்னணியை உங்களுக்கு லேசா சொல்லிடுறேன். இதோடைய 2 Corinthians உடைய பின்னணி என்னன்னா, 2 Corinthians is basically an autobiography of Paul. சரியா? புஷ்பலதாக்காவுக்கு ரிப்பீட்டடா இருக்கும், பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லிடுறேன். அண்ணா எடிசன் அண்ணா வாங்கண்ணா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், எடிசன் அண்ட் புஷ்பலதாக்கா, யூ டூ ஆர் வெரி ஃபெய்த்ஃபுல் அட்டெண்டீஸ். ரொம்ப சந்தோஷம். புதுசா சில பேர் வந்திருக்கிறாங்க, அதனால அண்ணா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சின்ன ரீகேப் மாத்திரம் 2 Corinthians நான் கொடுத்துட போறேன். குயிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டு இப்ப நம்ம மூவ் பண்ண போறது வந்து 12வது அதிகாரத்துல 18ல இருந்து பார்க்க போறோம். 18ல இருந்து 21 வரைக்கும் நம்ம பார்க்கலன்னு, ஏன்னா நம்ம 13க்கு மூவ் ஆயிட்டோம். அதனால நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 13ஆம் அதிகாரம் 7ல இருந்து ஒரு 14 verses தான் இருக்குது. சரியா? அது கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ், அதையும் பார்க்கலாம். எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமைனிங் we can study next week every Wednesday. ஓகே, இது நடக்கும்பா, கிரீக் பைபிள் ஸ்டடி. ஓகே பேப்டிஸ்ட், ஐ திங்க் நீங்க யூ கேன் ஷோ. இப்ப நான் அதை காட்டும் போதே சொல்லிடுறேன். 2 Corinthians வந்து பவுலுடைய ஆட்டோபயோகிராஃபி. ஏன் ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை எழுதுறாருன்னா, பவுலுடைய அழைப்பை, அப்போஸ்தல அழைப்பை, ஊழியத்தை கொரிந்தியன் பிலீவர்ஸை சந்தேகப்பட்டாங்க. சரியா? டவுட் பண்ணதுனால அவர் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. அதனால இட் இஸ் அப்போலோஜெட்டிக் இன் ஸ்டைல். அப்போலோஜெட்டிக்ஸ்னா என்னன்னா, தன்னை டிஃபெண்ட் பண்ணுவார். ஓகே, ஐ am an apostle called by God, sent by God, okay, with the gospel to reach out the Gentiles. அதை சொல்றதுக்கு என்ன சொல்லுவார்னா, அதை சொல்லும் போது அப்ப who is the apostle, யாரு தேவனுடைய ஊழியக்காரர், அப்போஸ்தலன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் பட்ட பாடுகளை தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவார். சஃபரிங்ஸ். ஊழியக்காரன்னா கம்ஃபர்ட்ஸ் கன்வீனியன்சஸ் பண்றது கிடையாது. இல்லை, உண்மையான அப்போஸ்தலன்னா அவனுக்கு இருக்கிற பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், எவ்வளவு நிந்தைகள், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பர்சனலா ரொம்ப எழுதுவார், டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். அதே நேரத்துல அஃபண்ட், அப்போலஜெட்டிக்ஸ்ல 2 இருக்கணும். என்ன அஃபண்ட்? எதிர்த்து பேசுறவங்களுக்கு, எதிர்த்து பேசுற அந்த கொரிந்து விசுவாசிகள் சில பேர், அவங்களுக்கும் அவர் ரிப்ளை பண்ணுவார். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு 2 Corinthians இருக்கும். அதனால புதுசா வந்தவங்க நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. பட் ரெக்கார்டட் வீடியோ நீங்க போய் யூடியூப்ல இது ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்குது. நீங்க போய் கிரீக் பைபிள் ஸ்டடி நடிச்சாலே வரும். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி என்ன பண்ண போறோம்? we are moving on to our study. சரிங்களா? ரைட், ஓகே, குட். இப்ப நமக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியுது வந்து 2 Corinthians 12 ஓகே 18. ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்திருக்கும். எங்களுடைய அறிவு குறை உள்ளது. எங்களுடைய ஞானத்தை, அறிவை, ஆயத்தத்தை நம்பி நாங்கள் வரல. நீர் எங்களுக்கு உங்களுடைய வேத வார்த்தைகளை மூல பாஷையின் மூலமாக சரியாக விளக்கு காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எவ்வளோ பிள்ளைகள் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி.
ஆண்டவரே இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும், ஒருவேளை வர முடியாதபடி இருக்கிறவர்கள் ரெக்கார்டு வீடியோல பார்க்க உதவி செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Okay, so verse 18. Parakalesa, I urged. The parakalion வந்தாலே I beseeched. சரியா? I beseeched அப்படி இல்லைன்னா நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமர் 12:1 வரும்ல, அந்த வார்த்தை தான் பாராகேலியோ. பாரே அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆர்குமெண்ட் ஆயிருக்குது. ஆர்குமெண்ட்னா பாஸ்ட் டென்ஸ். ஐ urged, ஐ requested, ஓகே, ஐ exhorted. சரி, நான் யார் அப்படி சொன்னேன்? ஐ urged டிட்டான். டிட்டான்னா தீத்து. தீத்துவுக்கு கிரீக்ல டிட்டான், டைட்டஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்ப நான் தீத்துவை என்ன பண்ணேன்? வேண்டிக்கிட்டேன், கேட்டுக்கிட்டேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். அவனை நான் என்கரேஜ் பண்ணி சொன்னேன். அண்ட் சுன்னா வித்துன்னு அர்த்தம் கிரீக்ல. அப்பிஸ்டெலா, அந்த அப்பிஸ்டெலா தான் காம்பவுண்ட் வருது. சுன்னா ப்ரிப்போசிஷன். அப்போஸ்டலனா உங்களுக்கு தெரியல, அப்போஸ்டெலோ அப்படின்னா அனுப்பப்பட்டவன், சென்ட். அப்ப சென்ட் வித் ஹிம், ஓகே, அதான் கிரீக்ல. ஸோ தீத்து என்ன பண்ண? அவனோட சென்ட் வித் ஹிம் டான் அடல்ஃபான். அடல்ஃபான்னா பிரதர், அடல்ஃபாஸ்னா பிரதர், டான் அடல்ஃபால்னு ஆப்ஜெக்ட்ல முடியறதுனால இது அக்யூசேட்டிவ். ஸோ அப்ப அவனோட கூட ஒரு சகோதரனையும் என்ன பண்ண? சேர்த்து அனுப்புனேன். சரியா? சொன்னேன். எப்பா வேண்டிக்கிட்டேன், தீத்து நீ போகும்போது என்ன பண்ணி இன்னொரு சகோதரனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னேன். சரியா? ரைட். சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? தீத்துவ உங்கள்கிட்ட நான் போகும்படி கேட்டுக்கிட்டேன், அதே நேரத்துல ஒரு சகோதரனையும் நான் அவனோட அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு மேட்டி. இந்த மேட்டி வந்தாலே நெகட்டிவ். நாட், இதுதான் முக்கியமான வேர்டு. நாட் எக்ஸ்ப்ளாய்ட். எக்ஸ்ப்ளாய்ட் உங்களை தமிழ்ல என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ்ப்ளாய்ட் என்னது? மற்றவங்கள சுரண்டுறது. சரியா? ஸோ எப்ளையோ நெக்டேசன், ஓகே, எப்ளையோ நெக்டேசன். எக்ஸ்ப்ளாய்டட், நாட் எக்ஸ்ப்ளாய்டட் யூ. யாரு? டிட்டாஸ். தீத்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணானா? அதாவது என்னது? உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கினானா, உங்களை ஏமாத்தினானா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. யார்கிட்ட? கொரிந்தியன் பிலீவர்ஸ்ட. இப்ப புரியுதா? அப்பாசல்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கு நான் மாத்திரம் இல்ல, பவுல் நான் மாத்திரம் இல்ல, என்னோட கோ ஒர்க்கர்ஸா இருக்கிற தீத்து, மற்ற சகோதரன், நாங்க எல்லாருமே we are faithful and accountable. நாங்க ஊழியத்தை மத்தவங்கள சுரண்டி நாங்க ஊழியம் செய்யல. நாங்க அனுப்பின தீத்து என்ன உங்கள்கிட்ட ஏதாவது சுரண்டானா? நம்ம தமிழ்ல சொல்ல போனா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏதாவது அவரே கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தமிழ்ல வாசிங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிங்க. இந்த வசனம் முடிஞ்ச பிறகு எப்படி போட்டிருக்குன்னு. ஊ இல்ல, நாட். டோ, அவுட்டோ இல்ல, என்னது? சேம், அதே மாதிரி. நூமட்டாஸ்னா ஸ்பிரிட், ஆவி. ஓகே, நூமட்டி. பெரிபேட்டியோனா வாக். வாக்குனா 2 காலில் நடக்கிறது இல்லை, கண்டக்ட். நம்மளுடைய கான்டக்ட், நம்ம நடந்துக்கிறோம்ல, நம்மளுடைய குணங்கள், அதான் அந்த பெரிபேட்டியோ தான் பெரிய பட்டேசாமன் அப்படின்னு மாறி இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்ல டிட் வி வாக், வி வாக்ட தான் பிரிச்சிருக்காங்க, டிட் வி வாக். அப்ப நாங்களும் ஒரே ஆவி உடையவர்களை நடக்கல. என்ன அர்த்தம்? 2வது கேள்வி. ஒரே ஆவி உடையவர்கள்னா நாங்களும். சரியா? நானு, தீத்துவோட இருக்கிற சகோதரர், என்னோட கோவொர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஆவிதான் இருந்துச்சு. என்ன ஆவி? என்ன ஆவியில நாங்க நடந்துக்கிட்டோம்? கேரக்டர், கான்டக்ட். உங்களை நாங்க சுரண்டி வாழல, உங்களை நாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. புரியுதுங்களா? மினிஸ்ட்ரின்னு என்னன்னு? மினிஸ்ட்ரி இஸ் டு எடிஃபை அதர்ஸ், எழுதிங்க, நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ். மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பண்றது ஊழியம் கிடையாது. ஊழியமே எடிஃபை தான். அதனாலதான் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இதே நிருபத்துல நம்ம கடைசியில பார்க்க போறோம். நற்சீர் பொருந்துங்கள். சரியா? உங்களுக்குள்ள எப்படி இருங்க? நீங்க ஒருத்தவங்க நற்சீர் பொருந்து எடிஃபை பண்ணீங்கன்னு சொல்லுவாரு. இதுதான் இந்த வசனம். திருப்பியும் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க சென்டென்ஸ் பேச மாட்டாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. கோபம்னா என்னது? இட்ஸ் ரைச்சியஸ் ஆங்கர். ஏங்க, அழைப்ப கூட உள்ளவங்களே, ஒரு நிமிஷம்
சாரி, ரைட். ஸோ நாங்கள்லாம் ஒரே ஆவி உடையவர்களா இருந்து ஒரே மாதிரி தான் நாங்க நடந்துக்கிட்டோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இன்னொரு ஊ பாருங்க, பேப்டைஸ் கொஞ்சம் மேல காட்டுங்கப்பா, கீழே வாப்பா. ஊ டாய்ஸ், ஓகே, திருப்பி நாட்டு என்னது, அவுட் டாய்ஸ் இக்னேசின். நாங்களெல்லாம் ஒரே பாதையில நடக்கலையா? அந்த நடக்கலையா தான் ஊ. நாங்கெல்லாம் ஒரே ஸ்டெப்ல என்னது, ஒரே அடிச்சுவடு, சரியா, அடிச்சுவடுகள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 கேள்வியும் ஒரே கேள்விதான்ப்பா. நாங்க உண்மையா நடந்துகிட்டோம், எங்களுடைய அடிச்சுவடுகள் வந்து உண்மையானது, நாங்க ஒரே ஆவியில தான் நடந்துகிட்டோம், நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எங்களுக்குள்ள ஏமாத்து திருட்டுத்தனம் மத்தவங்கள சுரண்டுறது இல்லப்பா. என்ன அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன்ல, 2 Corinthians is a open letter of Apostle Paul exposing his faithfulness and sincerity. இப்ப யாராவது 18 தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல எப்படி போட்டிருக்கணும் வாசிங்க. எனிபடி who is interested please. உங்களுடைய ஆடியோ மாத்திரம் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. தமிழ்ல வாசிங்க 18. புதுசா வந்திருக்கவங்க கூட வாசிங்க. வாசிங்க வியூல வாசிங்க. தீது உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோடு கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீது உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? தீது இல்ல, தீத்து, சரியா, தீத்து. அப்ப எத்தனை கேள்வி கேட்கிறாரு பாருங்க. நான் சகோதரனை அனுப்பின தீத்துவோட முதல் கேள்வி, தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? பதில் என்ன? நோ. நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடை நடந்தோம் அல்லவா? ஆம். முதல் கேள்விக்கு நோ, அடுத்த கேள்விக்கு எஸ், சரியா? ஸோ அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, Paul wants to prove his apostleship, சரியா, and also his colleagues apostleship, சரியா? 19 போலாமா? ஸோ இப்படிதான் நம்ம வசனமா பார்ப்போம். அதனால மாத்தி நண்பர்கள் ஒரு வசனத்தை நான் முடிச்சுட்டு படிக்க சொல்லுவேன். அதை சொன்ன பிறகு ஒரு சின்ன கேப் விடும்போது நம்ம இதோட அப்ளிகேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கூட கேட்கலாம். இப்ப 19 போயிருவோமா? நம்ம 21 வரைக்கும் முடிச்சிடலாம், சரியா? 19, 20, 21 முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் தரேன். நம்ம ஸ்டடி கம்ப்ளீட்டா 8 மணிக்கு முன்னாடி முடிஞ்சிடும், சரியா? 8 மணியை தாண்ட மாட்டோம். ஸோ அதனால இன்னொரு 3 வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம், சரியா? ரைட். இப்ப 19 போகலாம். பலை என்ன? ஆளலாம். ஓகே, பலாய், ஆளலாம். டொகேட்டை, டோக்கியோனா சீம்னு அர்த்தம். சீம்ஸ் டு பி, கன்சிடர், திங்ஸ், திங்கிங் அப்படி வரும். ஓகே, ஆல் அலாங் யூ ஹவ் பீன் திங்கிங். அப்ப நீங்களாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே, நீங்க என்னெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னா எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஹவ் பீன் திங்கிங் தட், கனெக்ஷன் போடுற இந்த ஹோட்டி வந்தாலே கனெக்ஷன். ஹூ மீன் டு யூ. அப்போ இது ப்ரிபோசிஷன் பிளஸ் காம்பவுண்ட் வருது. அப்போ லொகுமெத்தா, இது சொன்னல, டிஃபரன்ஸ் சொன்னல, வருது பாருங்க. அப்போ லோகுமெத்தா என்னது? தமிழ்ல பாத்தீங்கன்னா நாங்க, சரியா, உங்கள்கிட்ட we have been making a difference. தமிழ்ல பாத்தீங்கன்னா 19 என்கிட்ட வாசிக்கிறேன். நாங்கள், சரியா, யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம், ஓகே, என்று எண்ணுகிறீர்களோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, நாங்க யோக்கியர்கள் தான். இதுதான் இந்த ரெட்டாரிக் கேள்வின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெட்டாரிக். இன்னொன்னு கட்டை நான்சி தியோ. கட்டை நான்டினா காட்டா எனான்சி, என்னது? பிஃபோர் காட். தியோனா காட். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன்பாக, சரியா, நாங்க பேசுறோம். அடுத்தது காட்டுப்பா. கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன்பாக நாங்க பேசுறோங்கிறதுக்கெல்லாம் லலூமென், லாலியோ அப்படிங்கிற பேர் தான். ஊமன் வந்தா வி ஸ்பீக், சரியா? ஸோ அப்ப இதை சொல்றாரு பாருங்க. இப்ப நான் சொந்தமா பேசல, நல்ல கவனிங்க. இதை நான் எப்படி பேசுறேன்னா, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள பேசுறேன். ஸோ ஹி சப்ஸ்டான்ஷியேட்ஸ். இப்படிலாம் நான் கோபப்பட்டு பேசுறேன், கேள்வி கேட்கிறேன்னு நீங்க நான் சுயமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. மாம்சத்துல பேசல,
தேவனுக்கு முன்பாக சின்சியரா கிறிஸ்துவுக்குள் பேசுகிறேன். இப்ப என்னுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? வந்துருச்சு பாருங்க. டா டே பாண்டா ஆல் திங்ஸ், நாங்க செய்யறது எல்லாமே, சகலமும் எல்லாமே பிலவட், பிரியமானவர்களே. அகா பெட்டாய்னா பிலவட், ஆய் வருது. அகா பெட்டாய், ஆய் வந்தா ப்ளூரல், சரியா? பிலவட் ஃப்ரெண்ட்ஸ், கொரிந்தியன் பிலீவர்ஸ், நாங்க எல்லாம் ஹூப்பர் டேஸ் ஃபார் யூ, உங்களுக்காக. டேஸ் ஹூமோன் யோர் ஆய்கோடோமேஸ், எடிஃபிகேஷன், பக்தி விருத்தின்னு சொன்னல, அந்த எடிஃபிகேஷனுக்கு பக்தி விருத்திக்கு கிரீக்ல ஆய்கோடோமேஸ். ஆய்கோடோமியோனா ஐ பில்ட், உங்களை கட்டுறது. ஓகே, அப்ப உங்களை ஆவிக்குரிய விதத்துல எல்லா விதத்திலையும் கட்டுறதுதான் எங்களுடைய நோக்கம். சரியா? தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அப்ப ஒரு ஊழியக்காரனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த ஊழியக்காரன் மத்தவங்கள்ட்ட எதுவும் சுரண்ட மாட்டான். மத்தவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய கட்டுவதற்காக தான் அவன் என்ன பண்ணுவான்? உண்மையா உத்தமமா ஊழியம் செய்வான். தெரியுதா? இப்ப செகண்ட் கொரிந்தியன்ஸ் வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட் ஃபார் டுடேஸ் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ். இந்த சோ கால்டு ஊழியக்காரங்களாங்களாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இது அருமையான ஒரு பாடம். வாசிக்கிறீங்களா? எங்க 20 வாசிங்க பார்க்கலாம். சாரி, 19 வாசிங்க. வேற யாராவது வாசிங்க, கொஞ்சம் மாறி மாறி வாசிக்கணும். சோ தட் உங்க இன்வால்மெண்ட் பைபிள் ஸ்டடியில இருக்கும். வேற யாராவது வாசிங்க. 19 தமிழ்ல வாசிங்கப்பா. நாங்கள் யோக்கியன் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தை உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஃபார் ரீடிங். அந்த லாஸ்ட் லைனை தயவு செய்து எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஏங்க, இதுதான் மினிஸ்ட்ரிங்க, இதுதான் ஊழியம். கோச்சிக்காதீங்க. அந்த ஊழியம்னா கூட்டம் சேர்க்கறது, ஒரு நிறைய இடங்களுக்கு போறது, வருஷையா ஆராதனை நடத்துறது. ஏங்க, அதெல்லாம் செகண்டரிங்க. ஊழியங்கிறது எடிஃபை அதர்ஸ். அங்க பாருங்க, சகலத்தையும்னா எல்லாத்தையும். அப்ப எங்க டீலிங்கே உங்கள்கிட்ட எதுக்குன்னா, நீங்க எப்படியாவது ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இப்ப புரியுதா? this should be the motive of any Christian worker. நீங்க பார்ட் டைம் பண்றீங்களோ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றீங்களோ, தட் இஸ் செகண்டரி. எந்த ஊழியம் பண்ணாலும் சரி, நம்மால மற்றவர்கள் ஆவிக்குரிய விதத்துல கட்டப்படுறாங்களா, அவங்க ஜெப வாழ்க்கை நல்லா இன்க்ரீஸ் ஆகுதா, வேத தியானம் இருக்குதா, ஆண்டவருக்கு பயப்படுறாங்களா, அவங்க கான்டாக்ட் கேரக்டர் எல்லாம் சரி இருக்குதா, இப்படி மற்றவங்களுடைய வாழ்க்கை மாற்றம் தான் நம்மளுடைய எடிஃபிகேஷன் ஃபோக்கஸா இருக்கணும் ஒழிய மற்ற எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அங்க பாருங்களேன் 19ல, ஏன்னா நான் யோக்கியன்னு விளங்க முடியும் உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க யோக்கியன்னு சொல்லி உங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் ஒண்ணும் கிடையாது. தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள நாங்க உண்மையா பேசுறோம். we are sincere before God. கவனிச்சிங்களா? அந்த டோனை பாத்தீங்களா? பவுலுடைய டோனே பாருங்க. 19 இதெல்லாம் முக்கியமான வார்த்தைங்க. சரியா? ஓகே, 20 பார்க்கலாமா? தேங்க்யூ. 20 போங்கப்பா. ஃபோபோமை, ஃபோபாஸ்னா ஃபியர்னு அர்த்தம் கிரீக்ல. ஃபோபாஸ், ஃபோபோமைனா ஊமை. ஓகே, ஐ ஃபியர், எனக்கு இப்ப பயமா இருக்கு, நான் பயப்படுறேன்ப்பா. பவுல் சொல்றாரு ஐ ஃபியர். என்ன பயப்படுறாரு? ஒருவேளை காட் மே போஸ், போஸ்னா பெர்ஹாப்ஸ், மேனா லெஸ்ட், இல்லைன்னா. சரியா? எல்தோன், நான் வந்தேன்னா. ஓகே, எல்தோன், எல்தோன்ங்கிறது வந்து ஹேவிங் கம். ஓகே, பெரிஃப்ரேஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஹேவிங் கம். அப்ப என்ன சொல்றாரு? நான் வந்து உங்களை. சரியா? ஒருவேளை நான் வந்து உங்களை பாருங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் வந்து உங்களை பார்த்தா வந்தேன்னா எனக்கு பயமா இருக்கு. என்னது? ஊக் நாட் அயோஸ் சச்சஸ், ஏதாவது இதே மாதிரி. ஃபெலோ ஐ விஷ். ஓகே, தெலோனா ஐ விஷ். இயரும், ஓகே, யுரேகா அதுல இருந்து வந்ததுதான். ஹூரிஸ் கோல இருந்து வந்ததுதான் இயரோ. ஐ மே ஃபைண்ட் யூ, உங்களை நான் இப்படி பார்த்துருவனோ. எப்படி பார்த்துருவனோ? எனக்கு பயமா இருக்கு. ககோ அண்ட் ஐ எரோத்தோ ஐ மைட் பி ஃபவுண்ட் பை யூ, உங்களால நான் காணப்படுவேனா, இல்ல நீங்க அப்படி காணப்படுவீங்களா? இன்னும் அந்த மேட்டருக்கு வரல. எப்படி காணப்படுவீங்களா? பை யூ ஒயோன் சச்சஸ் ஊ தெலேட்டே, உங்க விருப்பத்தின்படி, as you do wish. இப்ப என்னது? மே போஸ் பெர்ஹாப்ஸ் எரைஸ். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. என்னது? நான் ஒருவேளை வரும்போது உங்கள்கிட்ட குவாரலிங் இருக்குமோ, வாக்குவாதம். இப்ப குவாரலிங் ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டா இருக்கின்ற குளேரையா வீடு. அதான் எனக்கு பயமா இருக்குப்பா வர்றதுக்கு. நான் உங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிருவானோ, இல்ல நீங்க என்ன அப்படி பாத்துருவீங்களோ அப்படின்ட்டு உங்கள்கிட்ட குவாரலிங். அடுத்தது ஜேலாஸ். ஜேலாஸ்னா ஜெலசி, பொறாமை, ஜெலஸ். அடுத்தது துமாய், ஆங்கர், கோபம். ஓகே. எரித்தேயை, எரித்தேயை கண்டென்ஷன்ஸ், வைராக்கியங்கள். சரியா? எரித்தியை. அடுத்தது காட்டா லலாய். ஓகே, லலியாய், காட்டா லலியாய். என்னது காட்டா லாலியோனா? பேசுறது. எப்படி பேசுறது? ஸ்லாண்டர், அவதூறு பேசுறது. உங்களுக்கு தெரியும் கொரிந்தியன் விடிவேஸ் நிறைய பேர் வாய் வாய் வாய், நல்ல வாய். இந்த வாயினாலே கெட்டு போனாங்க, குரூப்பிசம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் கொரிந்து சபையில இருந்த பாவம் மாதிரி வேற எந்த சபையிலும் பாவம் கொட்டி கிடக்கல. ஆனா அங்கதான் ஆவிக்குரிய வரங்களும் கொட்டி கிடந்துச்சு. திருப்பியும் சொல்றேன், எந்த சர்ச்சிலேயாவது ஆவிக்குரிய வரங்கள் நல்லா செயல்படுது, அதனால அவங்க ஸ்பிரிச்சுவலா நல்லா இருக்காங்கன்னு மாத்திரம் தயவு செய்து முடிவுக்கு வந்துடாதீங்க. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் நாட் த சைன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இங்க பாருங்க, எல்லா வரங்களும் இருந்துச்சு. ஆனா வரங்களுக்கு அதிகமா அவங்கள்ட்ட இருந்தது இங்க பாருங்க, குவிக்கிறார் பாருங்க. குவாரலிங், ஜெலசி, ஆங்கர், கண்டென்ஷன், ஸ்லாண்டர், காசிப். இங்க பாருங்க, ஒருத்தர் புறணி பேசுறது. ஓகே, காசிப், ஓகே. அடுத்தது ஃபுசியோசைட்ஸ், கன்சீட். ஓகே, அகங்காரம், இருமாப்பு. அடுத்தது காட்டாட்டசியாய் பிகம் அக்காட்டாஸ்டேயாய். என்னது? டிஸார்டர், ஒழுங்கின்மை. இப்ப இதுக்கெல்லாம் தமிழ்ல வாசிக்கலாமா? நான் வாசிக்கிட்டா? நானே வாசிக்கிறேன். சேர்த்த பிறகு வாசித்தாதான் புரியும். அப்படி பண்ணிடுவோமா? ரைட், ஓகே. 21 சேர்த்து வாசிக்கலாம், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, சூப்பர். அப்ப மே லெஸ்ட் இல்லைன்னா பாலின், நான் மறுபடியும் அகெயின் எல்தாண்டஸ் ஹேவிங் கம், நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்தேன்னா. ஓகே, மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வந்தேன்னா பப்பைனே செய், ஷுட் ஹம்பிள், தாழ்மைப்படணும். மே போ தியாஸ், என்ன தேவன் தாழ்மைப்படுத்தணும். காட் ஷுட் ஹம்பிள் மீ ஆஸ் டு யூ ப்ராஸ் ஹூமாஸ். சரியா? ஏன் காய் பென்தெனோ, பென்தெனோ, ஐ ஷுட் மோன் ஓவர், நான் வருத்தப்படணும். ஓகே, போலாஸ் மெனி. அடுத்தது காட்டுப்பா, டோன். வேகமா போயிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பாவம் செஞ்சீங்க. ப்ரோனா பிஃபோருங்க, ஹமாட்டியோனா சின்னுங்க. அந்த ப்ரோ ஹேமாட்டி. ஓகே, ஹேமாட்டிகே கோட்டோன் அப்படின்னு வருது பாருங்க. காம்பவுண்ட் வருது, கொஞ்சம் பெரிய வருது. ஹேவிங் பிஃபோர் சின்ட், இதுக்கு முன்னாடி நீங்க பாவம் பண்ணீங்க. பாவம் பண்ணி என்ன ஆனீங்க? நாட் மெட்டனோயோ, மெட்டனோயனா ரிப்பன்ட், அதுல இருந்து வந்தாதான் மெட்டனோயே சட்டோம். நாட் ஹேவிங் ரிப்பன்ட். எதுல இருந்து இன்னும் மனமாறாம இருக்கீங்க? எப்பிட்டே கத்தராஸ்னா பியூரிட்டி, அக்கத்தரிசியான இம்பியூரிட்டி. உங்களுடைய அசுத்தத்துல இருந்தும். உங்களுக்கு தெரியும் கொரிந்து விசுவாசிகள்னாலே அசுத்தம், விபச்சாரம், சரியா, வேசித்தனம், இதெல்லாம் கொட்டி கிடந்துச்சு. ஆனா ஆவிக்குரிய சபைதான், எல்லாம் கொட்டி கிடக்கு, இம்பியூரிட்டி உங்கள்கிட்ட. அடுத்தது போர்னியா, போர்னோகிராஃபின்னு சொல்லுவாங்கல்ல. போர்னியானா செக்ஷுவல் இம்மாராலிட்டி. இன்னொன்னு அசேலிகியா, அசேலிகியானா சென்சுவாலிட்டி. சென்சுவாலிட்டினா இஷ்டத்துக்கு உங்க வாழ்க்கை நடக்கிறது. ஹே எப்ராட்ஸான் தட் தே ஹவ் பிராக்டிஸ். சோ அப்ப என்ன சொல்ல வர்றாரு? வாசிங்க. 20, 21 ரெண்டையும், கொஞ்சம் பெரிய வசனங்கள் தான். அக்கா நீங்களே வாசிருங்க. அக்கா புஷ்பலதா அக்கா நீங்களே வாசிங்க. 20, 21 வாசிங்க. ஆகிலும் நான் உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வென்றும், மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் பேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ வென்றும் பயந்திருக்கிறேன்.
இப்ப பாருங்க 20ல, நான் வந்து உங்களை பார்க்க என் மனதின்படி காணாமலும் நான் உங்க மனதின்படி காணப்படாமல் இருக்கணும்னு. ஒண்ணு விரோதங்கள், அடுத்தது வைராக்கியங்கள், இதெல்லாம் அவங்கள்ட்ட காணப்பட்ட பாவம், எல்லாம் இமோஷனல் சின்ஸ். நல்லா கவனிச்சிங்களா? இமோஷனல் சின். அடுத்தது கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள், இது எல்லாம் வந்து உணர்ச்சி சம்பந்தமான பாவங்கள். சரியா? எழுதிங்க, இமோஷனல் சின்ஸ் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்? ஏற்கனவே இது உங்கள்கிட்ட தொடர்ந்து நான் இப்ப வரும்போது திருப்பி உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாக அநேகர், கவனிங்க, தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் அநேகர் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் இன்னும் விட்டுட்டு மனம் திரும்பாமல் இருக்கீங்களான்னு குறித்து ஒருவேளை நான் துக்கப்பட வேண்டியதற்கு முன் எனக்கு ஃபோபியா, ஓகே, ஃபோபோமை, நான் பயந்து இருக்கிறேங்கிற. பேப்டிஸ்ட் என் ஃபேஸை காட்டுங்க. ஓகே, ஸோ இப்ப தெரியுதா எடிஃபிகேஷன் என்னன்னு தெரியுதா? பக்தி விருத்திக்குன்னா என்னன்னு தெரியுதா? முதல்ல சொன்னதெல்லாம் இமோஷனல் சென்ஸ், இருமாப்பு, கலகம், சண்டை, பிரிவு. ரெண்டாவது சொன்னது கார்னல் சென். கார்னல்னா சரீர சம்பந்தமான பாவங்கள். இமோஷன்ஸ்னா கோபம், கெட்ட வார்த்தை, எரிச்ச, இதெல்லாம் இமோஷனல் சின்னுல கேட்டகரைஸ் பண்ணிடலாம். அடுத்தது இன்னொரு சின் இருக்கு, கார்னல். கார்னல்னா ஃபிளஷ். கார்னல் சின் மாமிச சம்பந்தமான பாவங்கள், அசுத்தம், காம மனம் திரும்பாம இன்னும் இருக்கீங்களோ? இப்ப சொல்லுங்க, எது பிரசங்கமா இருக்கும்? மனம் திரும்புதல். யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு மனம் திரும்புதலோட சுவிசேஷத்தோட நிப்பாட்டாதீங்க. விசுவாசிகளுக்கும் மனம் திரும்புதல் வேண்டும். நான் பிரசங்கெல்லாம் மட்டும் நினைக்காதீங்க. இதுல இருந்து வருகிற பெப்பப்பாய் வருகிற பேசிக் தாட் என்ன தெரியுமா? ஐ ஷுட் பி வில்லிங் டு ரிப்பன்ட். ஆமா, மனம் திரும்பணும். ஆண்டவர் வரும்பொழுது எதை பார்ப்பார்? நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை நடந்திருக்கிறோம். சரியா? எவ்வளவு பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். பவுல் பேதுரு எழுதுறாருல. இப்ப தெரியுது எம்பசைஸ் எங்க விடுகுதுன்னு. மினிஸ்ட்ரினா என்ன ஃபோக்கஸ், என்ன எய்ம், இப்ப தெரியுதா? என்ன மெசேஜ்? அதாங்க சொல்றேன், 2 கொரிந்தியன்ஸ்ல எல்லா சாப்டர்லையும் கொட்டி கிடக்கிறது தான் தெரியுமா? எழுதிங்க, மெசேஜ் ஆஃப் பால், மேனர் ஆஃப் பால். மேனர்னா எப்படி நடந்துக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி நடக்கணும். பவர்ஃபுல்லா கத்தி பிரசங்கம் பண்றதுனால ஊழியக்காரன் நினைக்காதீங்க, அவர் வல்லம் உள்ள நினைக்காதீங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. யார் வேணாலும் கத்தலாம். வைகோ கூட தான் கத்துவாரு. சரிங்களா? பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆஃப் காட் கேன் பி ஐடென்டிஃபைடு ஒன்லி த்ரூ கேரக்டர், கான்டென்ட், மோட்டிவ், மெசேஜ் ஆஃப் த ப்ரீச்சர், அப்பாஸ்டல், மேனர் ஆஃப் த அப்பாஸ்டல், மோட்டிவ் ஆஃப் த. 3 நோட் பண்ணுங்க, மெசேஜ், மேனர், மோட்டிவ். புரியுதா? இது 3 இருக்கிறது தாங்க உண்மையான ஊழியம். இதை விட்டுட்டு சும்மா கோச்சிக்காதீங்க, நான் இப்படி வேர்டு யூஸ் பண்றேன்னு, அங்க போனேன், இங்க போனேன், இத்தனை பேர் வந்தாங்க, அந்த ஊருக்கு போறேன், இப்படி நான் பிஸியா இருக்கிறேன், இதெல்லாம் வந்து செகண்டரி தூக்கி போடுங்க. என்னால ஏன் பைபிள் ஸ்டடிய, ஏன் மெசேஜ, ஏன் கவுன்சிலிங்க கேட்கிறவங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் நெருங்கி வந்து தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி வாழுகிறாங்க. நான் சொல்றது விசுவாசிகளுக்கு, பொருந்து விசுவாசிகளுக்கு எழுதுறேன். Got it? My turn is over. Come on, பேசுங்கப்பா. வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா பேசுங்க. அண்ணா நீங்க டூ மச்சா பேசுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட சொல்லுங்க. நீங்க ஏதாவது கரெக்ட் பண்ணா கூட நான் கரெக்ட் பண்ணுங்க. ஒரிஜினல்ல இருந்து வாசிக்கிறோம். சரியா? அதனால டெஃபினட்டா இதோடைய சாரம் இதுதான். அதனால மேல் பூச்சா சும்மா படிச்சுட்டு போறதை விட இதோட உள்ளான சாரத்திலிருந்து வருகிற ஒரு பெப்பப் ஐடியா என்னன்னா, ஒரு ஃப்ளோயிங் ஐடியா இதுதான். சரியா? ஓகே, எனிபடி ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்கப்பா. தமிழ்ல தான் தாராளமா. சரியா? ஓகே, வெல்கம். 6 பேர் சொல்லுங்க காலேஜ். ஆனா இப்ப நம்ம பார்த்த இந்த வேர்சஸ்க்கும் தமிழ் வெர்ஷனுக்கும் ஒரிஜினல் டங்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏதாவது இன்டர்பிரேஷன் ராங்கா இருக்கா? இன்டர்பிரிட்டேஷன்ல வித்தியாசம் இல்லை, இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். எதுல பஞ்ச் விழுகுதுன்னா, நான் அடிக்கடி சொன்னேன் தெரியுமா, காம்பவுண்ட் வெர்பு, காம்பவுண்ட் வெர்புன்னு.
அது கிரீக் கிராமர் படிக்கிறவங்களுக்கு புரியும். இங்க என்ன கிரீக் கிராமர் படிக்கிற யாரு இருக்கா? ரோஸ்மா மேடம் இருக்காங்க பாத்தீங்களா? ரோஸ்மா மேனுவல்னு ஒருத்தர் இருக்காங்க பாருங்க. இந்த ரோஸ்மா மேடத்திட்ட கேளுங்க. ஏன்னா கிரீக்ல 3 ஸ்டேஜ்ல ப்ரிலிமினரி அட்டன் பண்ணாங்க. நான் தனியா கிராமரே டீச் பண்றேன் தேர்ஸ்டே. சரியா? எவ்ரி தேர்ஸ்டே மேல ஆரம்பிப்பேன். ப்ரிலிமினரி முடிச்சாங்க, இன்டர்மீடியட் முடிச்சாங்க, இப்ப அட்வான்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஷீ இஸ் OCPM ஸ்கூல் டீச்சர். அவங்கள்ட்ட கேளுங்க. ஷீ மஸ்ட் பி நோயிங். வாங்க, அவங்களே பேசுவாங்க. வாங்க மேடம், கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீனுக்கு வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட் நீங்க தான் சொல்லணும். வாங்க மேடம், இருக்கீங்களா? கொஞ்சம் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. ரோசா மேடம், இப்ப தமிழ்ல பிளைனா இப்ப வாசிக்கிறோம்ல, தமிழ்ல பிளைனா வாசிக்கிறோம். இப்ப கிரீக் போய் படிச்சதுனால வாட் இஸ் த டிஃபரன்ஸ்ன்னு கேட்கறாங்க. அப்ப நாங்க தமிழ்ல படிச்சுட்டு போயிருவோமே, எதுக்கு கிரீக் சொல்லி கொடுக்குறீங்க, அப்படி கிரீக்ல சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அவங்க கேட்கறாங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு வேர்டு நான் சொல்கிறேன். இப்போ தமிழில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆனால் இது இருக்குது. இப்போ தமிழில் ஜீவன் இருக்கும், ஆனால் அதே நம்ம க்ரீக்கில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அந்த இதில் பார்த்தோம்னா லைஃப்னு இருக்கும். ஸோ ஜீவன்னா நம்ம வேறு மீனிங் நினச்சிட்ருப்போம், பட் க்ரீக்கில் வரும்போது அது வேறு மீனிங் காட்டும். அப்போது ஒரு சில வார்த்தைகள் இப்படி மாறுது. அப்போ நல்ல உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்மளால் க்ரீக் படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னொன்று. தேங்க்யூ. நான் லெட் மீ ஹெல்ப் யூ. இங்கே பாருங்க, மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற செமான்டிக்ஸ்னா வேர்பு சிஸ்டர். நம்ம யூஸ் பண்ணுற வேர்பு இருக்குல்ல, வார்த்தைகள் இருக்குல்ல, பஞ்சு விழுகிற வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சாதாரண வெர்பு இருக்காது, காம்பவுண்ட் வெர்பு இருக்கும். ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு, இது கிராமர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு வந்தா அந்த வார்த்தையை, அந்த அர்த்தத்தை இன்டென்சிஃபை பண்ணணும்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம். இன்டென்சிஃபைனா இன்னும் தீவிரமாக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம சர்ச்சுக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்கும், அங்க போய் அதை தீவிரமாக்குவோம். இன்னைக்கு பண்ற தப்பு எல்லாம் பெண்டிகாஸ்ட்ல அவங்களுக்குன்னு ஒரு உபதேசம் வச்சுக்குவாங்க. இப்போ புரியுதுங்களா? ஓ அப்படியா? என் வாய்ஸ், மை குட்னஸ். ஓகே. இப்போ இஸ் மை வாய்ஸ் கிளியர்? ஏன்னா என் இதுல வைஃபை போட்டு இருக்காங்க, நான் இன்னொரு ரூம்ல உட்காந்து எடுக்கிறேன். என் ரூமுக்கு வைஃபை இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. அமை ஆடிபிள்? கேக்குதா? வாய்ஸ் கேக்குது. ஓகே, தேங்க்யூ. ரைட், ஓகே, குட். ஸோ அதனால காலின் சிஸ்டர், நம்ம கிரீக் கிராமரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். மெயினா நான் ஒன்னே ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிறேன். இந்த காம்பவுண்ட் வெர்பு எங்கெங்கெல்லாம் வருதோ, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காம்பவுண்ட் வெர்பை இன்னைக்கு படிச்சேன், அதை சொன்னேன் இங்க பாருப்பா அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, நெகட்டிவ்ல சொல்லும் போது மேவுக்கும் ஊவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேட்டின்னு பாத்தீங்கல்ல, மேட்டினால நெகட்டிவ் தான், ஊனால நெகட்டிவ். ரோஸ்மா மேடத்துக்கு தெரியும், ஊ நெகட்டிவ் வந்து நார்மல் சென்டென்ஸ். ஆனா மே வந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். மேனா அது வந்து உபயோகப்படுத்துறது வந்து கமாண்ட்ல உபயோகப்படுத்துறது டிஃபரன்ஸ் மாதிரிங்களா? புரியல. must not and should not குள்ள டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி. அதனால இதே மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய அழுத்தம் நல்லா இருக்கும். we are authoritative. இன்னொன்னு நம்மள்ட்ட என்ன தெரியுமா இருக்காது காலிங் சிஸ்டர், மத்தவங்களுக்கு சொல்லிடுறேன், எனக்குன்னு ஒரு பெட் டாக்டரின்ஸ் இருக்கு, அது எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்து அதுக்கேத்த மாதிரி அந்த பிசினஸே இருக்காது சிஸ்டர். அதனாலதான் சொல்றேன், நம்ம பைபிள் ஸ்டடி வந்து இன்டர் டெனாமினேஷனலா எந்த சர்ச் சைடும் தாங்க மாட்டோம். நம்ம வந்து we are open and frank-ஆ இருக்கிறத ஒரிஜினல்ல இருந்து எடுத்து அடிப்போம். இப்ப நான் சொன்னதுல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் அழகா பண்றாரு பாத்தீங்களா, இமோஷனல் சின்னெல்லாம் ஒரு கிளாஸ் அடிக்கிறாரு, கார்னர் சின்னெல்லாம் ஒரு கிளாஸ் அடிக்கிறாரு பாத்தீங்களா. சோ இதெல்லாம் கிரீக்ல போய் அழகா கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ அதனால இந்த சான்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் சொல்றேன், கிரீக் கிராமர் கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா மே மாசம் வாங்க. வாரத்துக்கு 2 கிளாஸ் நடக்கும், 2 இல்லைன்னா 3 கிளாஸ். ப்ரிலிமினரியே முடிச்சிருவேன் மே மாசம் ஃபுல்லா. வேற எந்த பைபிள் ஸ்டடியும் மே மாசம் இருக்காது. இங்கிலீஷ் தமிழ் எதுவுமே இருக்காது, கிரீக்கும் இருக்காது. ஒன்லி கிரீக் கிராமர் ப்ரிலிமினரி. அட்வர்டைஸ்மெண்ட் போடுவேன், வாங்க. அது கத்துக்கிட்ட பிறகு நீங்க கிரீக் பைபிள் ஸ்டடி வாங்கலாம், நல்லா இருக்கும். சரியா? மேலையும் கிராமர் படிக்கணும்னா இன்டர்மீடியட் நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூன்ல இருந்து இன்டர்மீடியட் தேர்ஸ்டே, இப்பயும் எவ்ரி தேர்ஸ்டே நடக்குது.
இப்ப தேர்ஸ்டே என்ன நடக்குதுன்னா அட்வான்ஸ் கிரீக் நடக்குது. ஒரு 5 பேர் ரெகுலர் அட்டன் பண்றாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ, குட். எனிபடி எல்ஸ்? கோச்சிக்காதீங்க, இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா என்னுடைய ரூம்ல வைஃபை கனெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நான் இப்ப மதுரை ஜிஜி கிடையாது, சென்னை ஜிஜி ஆயிட்டேன். இப்பதான் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிருக்கிறேன். ஸோ ஸ்லோலி செட்டில் ஆகிட்டு இதுல வேற வீக்கெண்ட் ஆனால் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். வேற இந்த வீக்கெண்டு சேலம் போனோம், போன வீக்கெண்டு தூத்துக்குடி போயிட்டு வந்தேன். அதனால அப்படி அப்படியே ஓடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வீக்கெண்டு கோயம்புத்தூர். ஸோ வீட்டுக்கும் நான் பண்ணணும். அதனால கைண்ட்லி எக்ஸ்கியூஸ், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஆனா டிஸ்கஷனை முடிக்க வேண்டாம் ப்ளீஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வாங்க, 13ஆம் அதிகாரத்தை நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன செகண்ட் கொரிந்தியன்ஸை ரிவ்யூ பண்ணி ரீகேப் பண்ணி உங்களுக்கு நான் முடிச்ச பிறகு வரிசையா போப்போம். அடுத்த புக் என்னது? கலேஷியன்ஸ். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற வரைக்கும் அது எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. வென்ஸ்டே ஆனா 7 மணிக்கு ரெயினோ சன்னியோ, சரியா, மழையோ வெயிலோ, நான் ரெடியா இருப்பேன். நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஒருவேளை எப்பயாவது பெர்ஹாப்ஸ் மினிஸ்ட்ரி வர வாய்ப்பு இல்லை. இந்த பேஷன் வீக் வருது இல்ல, அந்த வென்ஸ்டே முடியாது. எப்பயாவது அன்அவாய்டபுளா இருந்து முடியலன்னா சிக்காக மாட்டேன். அப்பதான் மாத்திரமே நம்ம வந்து லீவ் கேப் கொடுக்க முடியும். எவ்ரி வென்ஸ்டே தாராளமா நடக்கும். அதனால நீங்க வாங்க. இப்ப மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். வேற யாராவது பேசுறதுன்னா பேசுங்க ப்ளீஸ். அதர்ஸ், வாட் டிட் யூ லேர்ன்? என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க. டைம் இருக்கு நமக்கு, 7:40. இன்னொரு 10 minutes we can spend. இன்னைக்கு நீங்க, நான் என்ன மூட் பண்ணிட்டேன் அவங்களோட மைண்ட. எந்த ஊழியக்காரராவது தைரியமா என் கேரக்டரை பாருங்க, என் கான்டெக்டை பாருங்க, என் குணத்தை பாருங்க, என் செய்தியை பாருங்க, எந்த கலப்படம் இல்லாம உண்மையா உத்தமமா பண்றேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ற ஊழியக்காரங்க யாராவது இருக்காங்களா? பவுல் மாதிரி கேட்டுறீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. சும்மா ஜஸ்ட் உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக கேட்கிறேன். பண விஷயத்துல, மணி மேட்டர்ல, மாரல் மேட்டர்ல, பொண்ணு விஷயத்துல, சரியா, விழாத ஊழியக்காரவங்க, தைரியமா ஆண்டவருக்காக உண்மையா இருந்து செய்யற ஊழியக்காரங்கள விரலை விட்டு எண்ணிடலாம். ஐம் நாட் எக்ஸாசரேட்டிங். இன்னைக்கு எது தெரியுமா ஊழியக்காரனுக்கு முக்கியம்? சபைக்கு எது முக்கியம் தெரியுமா? விசுவாசிகளுக்கு எது முக்கியம் தெரியுமா? நமக்கு எது முக்கியம் தெரியுமா? அழகா சொல்லியிருக்கிறார் பவுல். சொல்லுங்க. ஏதாவது பேசணும்னா பேசுங்கப்பா. நம்ம வேத வாக்கியத்தின் அடிப்படையில தான் பேசுறோம். ஸோ ஒரு பாஸ்டர் ஹார்ட்டோட தான் எழுதுறாரு பவுல். அவங்கள கண்டம் பண்றதா எழுதல, ஒரு பாஸ்டர் ஹார்ட்டோட எழுதி. அந்த எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த 19 கடைசி லைன் பாருங்களேன். பிரியமானவர்களே, beloved agapetai, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். சூப்பரா இருக்குல்ல? சகலத்தையும். அப்ப வாட் எவர் வி ஹாவ் டீல் வித் யூ, உங்களோட டீல் பண்ணும்போது எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. இல்லை இல்லை, டு எடிஃபை, உங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவா நீங்க வளரணும். இதுதான் எங்களுடைய மோட்டிவ், ஃபோக்கஸ். என்ன அடிக்கிறது? ஏன் பவுல் வாழ்ந்த நாட்கள்ல பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் மனுஷனுடைய துதிப்பாடுக்காகவும் இருந்த கூட்டம் இருந்துச்சு, இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஹெவி புளோ. ஓகேவா? ரைட். இதை பேசுனா பேசுங்க, இல்லை நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். எனிபடி? சொல்லுங்க. சார், இந்த நீங்க அண்டர்லைன் பண்ண சொன்னீங்கல்ல, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக. எக்ஸாக்ட்டா அதுக்கான மீனிங் என்னது சார்? பக்தி விருத்திக்காக அப்படின்னா? பக்தி விருத்தினா என்னன்னா, இப்ப வியூலா கேக்குறீங்கன்னா, தொடர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட நீங்க நல்லா ஜெபம் பண்ணணுங்கிற வாஞ்ச இன்னும் வரணும். இன்னும் வேதத்தை உட்கார்ந்து தியானம் பண்ணணுங்கிற வாஞ்ச வரணும். இன்னும் சபைக்கு போகணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் என் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல விட்டுட்டு சரி செய்யணும். இதே மாதிரி எண்ணங்கள் வியூலாவுடைய இதயத்துல வந்துச்சுனாலே பக்தி விருத்தின்னு அர்த்தம். இப்ப புரியுதா? இதுதான் பக்தி. சார், அப்படியே இந்த 20th verses ஒரே ஒரு வாட்டி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? 20 என்னன்னா,
இது வந்து ரைட்டிங் ஸ்டைல்மா. நான் வந்து இப்ப வந்து கொரிந்து பட்டணத்துல பவுல் இல்லம்மா. இப்ப நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாய் காணாமலும். என்னது? எப்பா என் மனசு என்னது? நீங்களாம் விபச்சாரம், அசுத்தம், கோவலம் இருக்கக்கூடாதுப்பா. ஆனா ஒருவேளை நான் வந்தேன்னா என் மனசுபடி நீங்க இருக்க மாட்டீங்களோ? அந்த ஸ்டைல். காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாய் காணப்படாமல். என்ன நான் உங்க மனதின்படி காணப்படாமலனா? நான் வந்து உங்களை திருப்பியும் பாவத்துல பார்த்து உங்களை திருப்பியும் பெரம்பெடுத்து வந்து அடிக்கணுமா? அந்த ஸ்டைல்ல திருப்பி உங்களுக்கு வார்னிங் லெட்டர் கொடுக்கணுமா? உங்களுக்கு பியூலாக்கு தெரியுமான்னு தெரியல சிஸ்டருக்கு. கொரிந்துக்கு ஆக்சுவலா 4 கடிதம் எழுதினாருமா, 2 கடிதம் காணும். சரியா? நம்மள்ட்ட இருக்கிற 2 கொரிந்தியர் ஆக்சுவலா 3 கொரிந்தியர். சரியா? 4வது கொரிந்தியரை காணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொரிந்தியன், செகண்ட், தேர்ட் கொரிந்தியன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. 2ம் 4ம் காணும். இந்த 2ஆம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சுன்னா, விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. விபச்சாரக்காரோட கலந்திருக்க கூடாதுன்னு முன்னாடியே உங்களுக்கு நிருபத்துல எழுதின ஸ்ட்ரிக்டா எழுதியிருக்கிறார். அதனால ஒருவேளை மறுபடியும் உங்களை வந்து நீங்க என்ன பார்த்தோன்னு இதா இருப்பீங்களோ, காணப்படாமல் இருப்பீங்களோ என்று உங்கள்கிட்ட பாத்தீங்களா இப்ப பாவத்தை அறிக்கை வரிசை எடுக்கிறாரு. என்ன இது டைரக்டா சொல்ல போனாங்க சிஸ்டர், நான் வந்து உங்களை பார்க்கும்போது மறுபடியும் மனம் திரும்பாம இன்னமும் அந்த பாவத்திலேயே ஈடுபட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற. இதுதான் இது. சரியா? இதெல்லாம் ரைட்டிங் ஸ்டைல்மா. சரியா? இருத்தலருடைய ஸ்டைல். குட். எனிபடி எல்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. சரியா? என்னடா இப்படி சில்லித்தனமா கேட்டா இவர் சரி அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். எனி கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னா தாராளமா கேளுங்க. ஐ எம் ஹியர் டு சர்வ் யூ. உங்களுக்கு ஊழியம் பண்ணதான் நான் இங்க இருக்கிறேன். தாராளமா எதா இருந்தாலும் கேளுங்க. வேத வசனத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு விளக்குறேன். நம்ம பாக்குறது எப்பயுமே பிபிலிக்கலா இருக்கும், ஸ்பிரிச்சுவலா இருக்கும், பிராக்டிக்கலா இருக்கும். சரியா? இது 3மே பைபிள் ஸ்டடியில இருக்கான்னு நான் பார்த்துக்குவேன். பிபிலிக்கல்னா நான் சொல்ற வார்த்தை கருத்துக்கள் வேதத்துல இருக்கா. 2வது ஸ்பிரிச்சுவலா. உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு நான் ஒழுங்கா தூங்குங்கிறீங்களா? இல்ல, என் மனசு இது எல்லாம் ஓடும். என்ன இன்னும் ஸ்பிரிச்சுவலா எடிஃபை பண்ணணும். சரியா? ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். 3வது பிராக்டிக்கலா பேசணும், நடைமுறையில பேசணும். சும்மா அந்த ஏர்ல பேச அபிஷேகம் இந்த மேலேயே பேசிட்டு இருப்பாங்க. பிராக்டிக்கலா நடைமுறையில பேசணும். சரியா? இது 3 நம்ம பைபிள் ஸ்டடியில கட்டாயம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிபடி எல்ஸ் வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஆனா if anyone no one has any question, ஒரே ஒரு சின்ன டவுட் கேட்கலாங்களா? எப்சிலன் அண்ட் ஈட்டா யூஸ் பண்றீங்கல்ல, அது ரெண்டுமே ஈ சவுண்டுக்கு தானேங்கண்ணா வருது? இல்ல, ஹே எப்சிலான் வந்து இ. எப்சிலான் யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்டின். எப்சிலான் எஸ்டின்ங்கிற வார்த்தை இஸ்ன்னு அர்த்தம். எப்சிலான்னா இ. ஹே வந்து அதோடைய லென்தனிங் வவல். ஆல்பா, ஓகே, எப்சிலான்லாம் வந்து ஷார்ட் வவல். ஹே லாங் வவல். சரியா? ஓ ஒமிக்ரான் ஷார்ட் வவல். ஓ ஒமேகா லாங் வவல். சரியா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஓகே, இதை நம்ம தனியா பேசிக்கலாம். இது இந்த அளவுக்கு இந்த குரூப்புக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இட்ஸ் அ ப்ரொனவுன்சியேஷன். நீங்க கிரீக் படிச்சிருக்கீங்களா? கிரீக் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கிரீக் எல்லாம் படிப்பீங்களா? இப்ப நீங்க பார்த்த லெட்டர்ஸ் ஓரளவுக்கு படிக்க முடியுதுண்ணா? இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா வாசிக்க கத்துக்கிறீங்க. நீங்க ரெகுலர் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வாசிக்க கத்துக்கிறீங்க. கட்டாயம் கத்துக்குவீங்க. ஓகே, தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? 7 பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர் பியூலா, சிஸ்டர் காலின் கிரேஸ் அண்ட் எடிசன் அண்ணா, புஷ்பலதாக்கா, ரோஸ்மா மேடம். வாங்க. சாம்சன் இவங்களா மேடமா? எஸ், குட் ஈவினிங். ஆட என்னங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஏங்க நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம எப்படி நம்ம பைபிள் ஸ்டடி முடியும்? என்னங்க நீங்க முக்கியமான நபர் நீங்க தானே. ரைட், ஓகே. வெளியே போயிருந்தேன், லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், அதனால தான் பார்க்கல. தேங்க்யூ. வாங்க பபினா சாலமோன். ஆஹா, ஃப்ரம் பெங்களூர். வெல்கம். வாங்க. glad to have you with us. ரொம்ப சந்தோஷமா. குட், தேங்க்யூ. ஓகே, குட். ஜெர்மனி முடிச்சிடலாமா? ஓகே. ஓகே, கேன் ஐ ரிக்வெஸ்ட் காலின் சிஸ்டர், கேன் யூ லீட் us in prayer? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறீங்களா? இன்னைக்கு பார்த்ததன் அடிப்படையில நம்ம எப்படி இருக்கணும்,
ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு காலின் கிரேஸ் மேடம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ப்ளீஸ். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில இன்னைக்கு நாங்க வந்திருக்க இந்த கிரீக் கிளாஸ்ல கூட சுவாமி, இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3-4 வசனங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பார்த்தது ஒரிஜினல் டங்ஸ்ல இருந்து எங்களுக்கு அப்படியே எங்கெங்க நீங்க எம்பசிஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்றத அண்ணா மூலமாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த விஷயங்கள்ல நாங்க ஜாக்கிரதையாக இருக்கணுங்க தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக ஒரு 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 பிள்ளைகளை நடத்துறவங்க, ஜனங்களை நடத்துறவங்க எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த காரியங்கள் விசுவாசிகளுக்குள்ளாக ஜனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்பதை குறித்து பார்த்த ஆண்டவரே. இன்னைக்கு பார்த்த காரியங்களை வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் திங் ஆர் நெகட்டிவ் திங், வாட் எவர் இட் இஸ், அந்த இதுல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலாக சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்கிறோம்னு அவங்க சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் காரியங்களை செய்வதற்கும் வேற எந்த இழிவான ஆதாயத்தையும் நாடாதவர்களாக இருக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி கொடுத்த தயவுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Colin sister, thank you for your prayer. God bless you. Friends, thank you. Next Wednesday, நம்ம மீட் பண்ணி 2 Corinthians முடிக்கிறோம். Okay? Bye bye. Thank you.